உங்களால 4 பேர் போய் மலையில போய் சந்தனக்குடி நிகழ்ச்சிக்காக கொடியேற்ற முடியும் அப்படின்னா ஹிந்துக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல, நல்ல ஒரு எழுச்சி இல்ல, அவங்களுக்குள்ள தன்னோட இந்து மதத்துக்கான ஆன்மீகத்துக்கான சிந்தையும் புரிதலும் இல்ல. அதனாலதான் எங்களால ஒரு தீபம் ஏற்ற முடியலங்க. 100 கோயில்களை நான் இடிச்சிருக்கேன். இந்து கோயில் 100க்கும் மேற்பட்ட இந்து கோயில்களை நான் இடிச்சிருக்கேன். ஆனாலும் இந்துக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க, நான் ஜெயிச்சு திருப்பி சட்டசபைக்கு போவேன் அப்படின்னு சொல்ற இருமாப்போட சொல்றக்கூடிய யாருக்கு எதை கொடுக்கணும்? கூட்டணி தர்மத்துல. நாங்க திமுக கிடையாதுங்க. ஒரே ஒரு நாங்க சொல்றது மட்டும் தான் சீட்டு, நாங்க தரது மட்டும் தான் நீங்க வாங்கிட்டு வாயை பொத்தி அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு சீட்டுக்கு பிளாஸ்டிக் சேருக்கு முட்டி போடுறதும், கமலஹாசன் ராஜ்யசபா எம்பிக்கு டிவியை உடச்சு விட்டு எதிர்த்தவங்க எல்லாம் கொண்டு வந்து உள்ளத்துக்கு ஒரு எம்பிக்கு கொடுத்து நாய்க்கு எலும்பு துண்டை போட்டாப்புல வீசுறதுக்கு இப்ப என்ன வேணும்? உங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க அவலங்களை பார்த்து அவங்களுக்கு நேர்த்தியா என்ன செய்யணும்னு செய்து கொடுக்க முடியல. நீங்க எல்லாம் ஒரு கேடுகட்டு அரசை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் மேடையில டயலாக் வேணா பேசலாமே தவிர உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எதுக்குமே உதவாத நிதி உதயநிதி. அதை மனசுல வச்சுக்கிட்டு அரசியல் விமர்சகர் திருமதி ஜெயமணி அவர்கள், வணக்கம் மேடம். வணக்கம் சார். திருமாவளவன் திருப்பரங்குன்ற விஷயத்துல இப்போ மாடு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன் வச்சு அதுல முருகன் போல வேலை வந்துட்டு கையில எடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? சார், முருகன் போல வேலை கையில வச்சிருக்காருன்றது எப்படி? ஐயோ, கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படின்னு பாரதியோட கூற்றுதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஒரு கேவலமான ஒரு பிழைப்புன்னு பாத்தீங்களா? வாக்கு அரசியலுக்காக, ஓட்டுக்காக திருமாவளவன் இந்த ஒரு பிழைப்பு. பாரதியின் கூற்றுப்படி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்ற வார்த்தை இந்த இடத்துல திருமாவுக்குத்தான் பொருந்தது. திருமாவளவன் அவர்கள் எப்படிதான் மனசார அந்த வேலை கையில எடுத்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எப்படி கையில பிடிச்சிருக்காருன்னு தெரியல. வாக்கு அரசியலுக்காக எதை வேணாலும் செய்வோம், அப்படி எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த இடம். தமிழக மக்கள் ரொம்ப அறிவு சார்ந்தவங்க. முக்கியமா இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? திமுகவோட சூழ்ச்சியால ஒரு நீதிபதி சொன்ன ஒரு தீர்ப்பையும் எதிர்த்து தீபத்தை ஏத்த விடாம செஞ்சுட்டு முருகனுக்கு போய் நாங்க வேலை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி சாத்தியமாகும்? தீபத்தூணை ஏத்தாததுக்கூட ஒரு முக்கிய கூட்டணி கூட இருக்கணும். திமுகவோட நீங்க கூட்டணி இருந்தா கூட கூட்டணி தர்மத்துக்கு ஒரு புறம்ப ஒரு காரியம் வந்தா வாய் திறந்து பேசணும் தானே. அன்னைக்கு திருமாவளவன் பேசல. இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, திருமாவளவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, திமுக பிள்ளையும் கிள்ளுவோம், நாங்க தொட்டிலையும் ஆட்டுவோம் அப்படின்ற மாதிரி பாம்பு நோகாம பாம்படிச்ச கம்பு நோகக்கூடாது. திமுகவும் நம்மள ஒண்ணு சொல்லிடக்கூடாது, அதே சமயத்துல நமக்கு ஓட்டு போட இருக்க மக்கள் நம்மள ஒண்ணு சொல்லிடக்கூடாது அப்படின்னு இது இரட்டை வேடம், இரட்டை நாடகமா நான் பாக்குறேன். திமுக தன்னோட கூட்டணி தர்மத்தை எதிர்த்து பேசிட்டா பிளாஸ்டிக் சேர் கூட கிடைக்காதுன்னு அண்ணனுக்கு தெரியும். அதனால அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது. அதுக்கு வேற என்ன மாற்று வழி செய்யலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்திருக்காரு. திருமாவளவன் நேர கோயிலுக்கு வேலை பிடிச்சு ஒரு வேல் யாத்திரை மாதிரி நிப்பாட்டி எல்லாம் ஒரு பரிவட்டம்னா கட்டி சாமியை கும்பிட்டு எல்லா பூஜை புனஸ்காரம் மன்னிப்பு கேட்டுட்டு மக்கள் கிட்டயும் மன்னிப்பு கேட்ட மாதிரி ஆயிப்போச்சுன்னு கிளம்பி வந்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது ஒரு கேவலமான ஒரு அரசியல், மகா மட்டமான ஒரு அரசியல். இப்படி அவர் தான் சொன்னாரு, கோயில்ல அசிங்கமான சிலைகள் இருக்கிறதுதான் இந்து கோயில்கள் அப்படின்னு சொன்ன திரும்ப இன்னைக்கு எதுக்கு நீ கோயிலுக்குள்ள போயிருக்க? அசிங்கமா இல்லையா? உனக்கு வெக்கமா இல்லையா? இன்னைக்கு அந்த கோயில்களை நீ நுழைஞ்சிருக்கலாமா? அசிங்கமான சிலைகள் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? அதை நாங்க கும்பிட்டுக்கோன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்க சர்ச்சுக்கு போயிருக்கணும், மசூதிக்கு போயிருக்கணும். உங்க மத்த மதங்களை போய் பார்த்து அவங்கள்ட்ட நீங்க தாஜா பண்ணி வாக்கு வாங்குங்க. வாக்குக்கு மட்டும் இந்துக்களோட ஓட்டு இனிக்கும், மத்த விஷயங்கள் மட்டும் இந்துக்களோட ஓட்டு கசக்கும். உங்களுக்கு இந்துக்கள் வேணும்னா எந்த பக்கம் வேணாலும் ஆட்டக்கூடிய கைப்பாவை பொம்மைகளாக சித்தரிக்குது இந்த திமுக அரசும் கூட்டணி கட்சியும், முக்கியமாக திருமாவர்களும். மத அரசியல தான் பாஜக கையில் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காருல்ல மேம், இதற்கு பதில் என்ன மேடம்? மத அரசியல தான் பாஜக எடுக்குது அப்படின்னா, சிறுபான்மை அணி அப்படின்னு ஒரு அணி இருக்கு. அந்த அணியில ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்களும் உள்ள கட்சியில உறுப்பினரா இருக்காங்க, முக்கியமான பொறுப்புகள்லயும் இருக்காங்க. எப்படி இதை மதவாத அரசியல் சொல்ல முடியும்? மதவாத அரசியல தான் பாஜக கையில் எடுக்குது அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் எத்தனை சதவீதம் வாக்களிச்சிருக்காங்க? உத்தரப்பிரதேசத்துல நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் இஸ்லாமியர்கள் வாக்களிச்சிருக்காங்க? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேணாமா? கிறிஸ்தவர்களும் முத்தலாக் தடை சட்டத்தை
தடை செய்த பிறகு உடனடி முத்தலாக் தடை சட்டத்தை ஏற்படுத்தின உடனே மக்கள், இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவாய் அன்பா நேசிச்சாங்க மோடி அவர்களை அப்படின்னு பெண்களாகி எங்களுக்கு தான் தெரியும். எப்படி ஒரு சாமி போல அவரை பார்த்தாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் பிடிக்கலன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இஸ்லாத்துல இருக்க அத்தனை பேருமே மோடிஜிக்கு இன்னைக்கு வரைக்கும் வாக்களிச்சுதான் இருக்காங்க. ஒரு விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சினால திமுக ஒரு பிம்பத்தை கட்டவிழ்க்குது பாஜக மேல. என்ன சொல்லுது? எப்ப பார்த்தாலும் மதவாத அரசியல் தான் பண்றாங்கன்னு சொல்லி தனக்குள்ள ஒரு மத சாயத்தையும் போர்வையும் பூசிக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறாங்களே தவிர பாஜக என்னைக்குமே மதவாத கட்சி கிடையாது. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ, அம்பேத்கர் சட்டத்துல என்ன சொன்னாரோ, இது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எல்லா புத்த மதம் அனைத்து வரைக்குமே இது சமமான கட்சி தான். யாருக்குமே இது ஒரு சாராரான கட்சி கிடையாது. எல்லாருக்குமான கட்சி, அனைவருக்குமான கட்சி தான் இது. இத மதவாத கட்சின்னு சொல்லிட்டு அரசியல் சாயம் பூசுது திமுகவை தவிர இது நிஜத்திலேயே ஒரு அருமையான ஆத்மார்த்தமான அனைவருக்குமான கட்சி. இப்ப திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய தர்காவில சந்தன கூடு நிகழ்ச்சியாக கொடியெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கு. இப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே, யார் இடத்துலயுமே ஒரு கலவரமோ எந்த ஒரு அசம்பாதமோ ஏற்படல. இதே போல நீ கார்த்திகை தீபத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தப்போ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும்ல. இப்ப மக்கள் களத்துல இறங்கி போராட தானே ஆரம்பிச்சிருக்காங்க. தங்களுக்கு வேணும்னு பாத்தீங்கன்னா உயிரெல்லாம் மாய்த்திக்கிற அளவுக்கு போயிட்டாங்களா? இது எப்படி பாக்குறது மேடம் இந்த சுச்சுவேஷன்ல? இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இஸ்லாமிய சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. இஸ்லாமிய மதத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கு உங்களால 4 பேர் போய் மலையில போய் சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக கொடியேற்ற முடியும் அப்படின்னா, இந்துக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல, நல்ல ஒரு எழுச்சி இல்ல, அவங்களுக்குள்ள தன்னோட இந்து மதத்துக்கான ஆன்மீகத்துக்கான சிந்தையும் புரிதலும் இல்ல. அதனாலதான் எங்களால ஒரு தீபம் ஏற்ற முடியலங்க. அது நாங்களே ஒத்துக்கிடுறோம், நாங்க மகா மட்டமான அசிங்கமான இந்து பிரிவில பிறந்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனாலதானே பூர்ணச்சந்திரன் இறந்து கூட அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க முடியல. இந்துக்களாகிய நாம 80% இந்த நாட்டுல இருந்தா கூட, நல்லதொரு வாக்க கொடுத்து எல்லா அரசியலும் உருவாக்குனா கூட, அரசியல் தலைவர்களை உருவாக்குனா கூட, அவங்களுக்கு நமக்கு புறம்பா அவங்க பேசினா கூட அவங்களுக்கு திருப்பி வாக்களிக்கிறோம். ஏன்னா எங்ககிட்ட ஒற்றுமை இல்லைங்க. உண்மையை பகிரங்கமா ஒத்துக்கக்கூடிய சூழல் இருக்கும்ல. இந்துக்களாகிய எங்கள்கிட்ட எழுச்சி இருந்தா தானே சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அவங்க எப்படி கொடி வச்சாங்களோ அது போல நாங்க தீபத்தை ஏத்திருப்போம், பூர்ணகும்ப மரியாதையை நாங்க செஞ்சிருப்போம், நாங்க நிறைய விஷயங்களை செஞ்சிருப்போம். எங்க கடவுளுக்காக நாங்க உண்மையா இல்லையோ, எங்களால இந்த கொண்டு போய் செலுத்த முடியலையோ அப்படின்றதா நாங்க வெக்கி தலை குனிய வேண்டிய தருணம் இது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்துக்கு இஸ்லாமியர்களுக்காக ஒரு விஷயம். இதே கிறிஸ்துமஸ் நாட்கள்ல முதல்வர் போய் எல்லா பண்டிகையிலையும் கலந்துக்கிறாரு, வாழ்த்து சொல்றாரு. ஆனா அந்த முதல்வர் தீபாவளி அன்னைக்கு ஒரு வாழ்த்தும் சொல்றது இல்ல. ஆனாலும் நாங்க ஓட்டு போடுவோம், அவர் நாங்க முதல்வரை ஏத்துக்குருவோம் அப்படின்னு எங்க இந்து மக்கள்கிட்டே ஒரு எழுச்சி இல்லாத தன்மைதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. இது அப்படிதான் பார்க்க முடியும், வேற வழி கிடையாது. ஏன்னா மக்களுக்கு புரிதல் இல்ல. கொஞ்சோண்டு மக்கள் இருக்க, ஒரு குறைந்த பரப்பளவும் குறைந்த ஆட்களுமே உள்ள இஸ்லாமிய சகோதரர்களாலையும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் மட்டும் அவங்க விழாவை சிறப்பா கொண்டாட முடியுது அப்படின்னு சொன்னா 80% நம்மளால ஒரு ஒற்றுமையின்மையால இந்த திமுக சாமியே இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்கிற திமுகலையும் ஆட்கள் இருக்காங்க. அசிங்கமா பேசுற அண்ணன் திரும்ப பேசுறாரு, அசிங்கமான பொம்மைகள் இருக்க இடம் தான் கோவில், அதெல்லாம் நிக்கலாமா, அந்த இடத்துல போகலாமான்னு சொன்னா அந்த இடத்துலயும் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அமைதியா வாயை பொத்தி தனக்கான ஆதாயம் கிடைச்சா போதும், அரசியல்ல ஏதோ நம்மளோட பங்களிப்பு கிடைச்சா போதும்னு 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்க இந்துக்கள் இருக்கிறதுனாலதான் இந்த கேடுகட்டு அரசியலா நடக்குது. எங்களால எழுச்சி மிகு ஒரு விஷயத்த செய்ய முடியல, தீபத்துள்ள தீபம் ஏத்த முடியல. அவங்க ஒற்றுமையா இருக்காங்க, ஜமாத்துல சொல்றத கட்டுப்படுறாங்க. இஸ்லாமிய செல் வாக்களிக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிக்காம அப்படியே ஒரு கட்டுக்கோப்பா தமிழகத்துல திமுக பின்னாடி போறாங்க. அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த விஷயம். மக்கள் இந்துக்களாகிய நாம என்னைக்கு எழுச்சியா எந்திரிக்கிறோமோ, இது வேணாம் திமுக வேணான்னு புறந்தள்ளுறோமோ, நம்ம சனாதனத்தையும் நம்மளோட இறையன்மையும் இறையாண்மையும் என்னைக்கு ஒரு கட்சி குலைக்குதோ, ஒரு கட்சி தலைவர் குறைக்கிறாரோ, அவர் நமக்கு வேணான்னு என்னைக்கு புறந்தள்ளுறோமோ அன்னைக்குதான் நாங்க ஒரு நல்ல இடத்த வருவோம், எங்களுக்கான பாதுகாப்பை நாங்க உணர முடியும். அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திருப்பரங்குன்றத்துல இந்த தர்காவில் கொடியேற்றினதற்காக வருடந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தானே, அதுல கடைபிடிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. எதனை குறிக்கிறது மேடம் இது?
சுருக்கமா திருப்பியும் சொல்றோம் அப்படின்னா சார், அவங்க என்ன வேணா அமைச்சர்கள் பேசுவாங்க. அமைச்சர் ரகுபதி மட்டுமல்ல, ஒவ்வொரு அமைச்சருமே பாலு சொன்னாரு இல்லையா, 100 கோயில்களை நான் இடிச்சிருக்கேன். இந்து கோயில் 100க்கும் மேற்பட்ட இந்து கோயில்களை நான் இடிச்சிருக்கேன். ஆனாலும் இந்துக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க. நான் ஜெயிச்சு திருப்பி சட்டசபைக்கு போவேன் அப்படின்னு சொல்ற இருமாப்போட சொல்றக்கூடிய ரகுபதி போன்ற ஆட்களா இருக்கட்டும், பாலு போன்ற ஆட்களா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தருமே நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுல பெருமைப்படுறேன். என் மனைவி ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருந்து வந்தவங்க, நாங்க கிறிஸ்தவத்தை வந்து பேசுறதுனால நாங்க சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இப்படி எல்லாரையுமே வாக்களிச்சு அவங்கள அரசவையில உட்கார வைக்கிறோம்ல, அப்ப நமக்கு இது தேவைதானே. எதை வந்து விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அது போல இதெல்லாம் இவங்கள்ட்ட நம்ம வாக்கா விதைச்சிருக்கோம், இவங்க நம்மளை வச்சு அறுக்குறாங்க, அப்படிதான் பார்க்கணும். ரகுபதி வந்து சாதாரணமா கடந்து சொல்லிட்டு போறதுக்கு சாத்தியம் தானே. ஏன்னா அவர்கிட்ட வந்து இந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க, அவர் அந்த தொகுதியை ஜெயிக்கிறோன்ற ஒரு இருமாப்புல பேசுறாரு. இதுக்கெல்லாம் தக்க பாடம் 2026ல இந்து மக்களாகி நாம ஒவ்வொருத்தருமே பாடம் புகட்டணும். திமுக திமுக இருக்க ஒவ்வொரு அனைத்து எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளையுமே வெளியேற்றி களை எடுத்து விட்டுட்டு தமிழகத்தை சுத்தப்படுத்தல அப்படின்னா இன்னும் இந்துக்கள் வந்து இன்னும் பின்னாடி பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். தமிழகம் வந்து சுடுகாடாய் மாறக்கூடிய ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு அதிமுக பாஜக இடையே வந்து தொகுதி பங்கீடான பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதுல வந்துட்டு பாஜக ஒரு 23 தொகுதியில் ஒதுக்கப்பட்டதான தகவல் வெளிவந்திருக்கு. ஆனா பாஜக தலைமை மறுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறது மேடம் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல? முதல் பியூஷ் கோயல் அவர்கள் இப்பதான் வந்திருக்காங்க. தேர்தல் பொறுப்பாளர் தமிழகத்திற்கு அறிவித்த பிறகு இப்பதான் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் முதல் கட்ட பேச்சுவார்த்தையாக எல்லா தலைவர்களும் முதல் சந்திப்புல எல்லாமே முடிஞ்சிடாது. எத்தனை கட்டமாக பேச்சுவார்த்தை நடக்க போகிறதுன்னு தெரியல. இன்னும் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ள வரப்போறாங்க, இன்னும் யாரெல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க, அவங்களோட தொகுதி பங்கீடு என்னவா இருக்கும்னு முதல் கட்டமே முடிவெடுக்க முடியாது இல்லையா. முடிவெடுக்காத ஒரு காரியத்திற்கு மீடியாவுக்கு சொல்ல முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். தமிழகத்துல எத்தனை நலத்திட்டங்கள் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் தொகுதி எத்தனை தொகுதி வந்திருக்கு, யாருக்கு எதை கொடுக்கணும். கூட்டணி தர்மத்துல நாங்க திமுக கிடையாதுங்க. ஒரே ஒரு நாங்க சொல்றது மட்டும் தான் சீட்டு, நாங்க தரது மட்டும் தான் நீங்க வாங்கிட்டு வாயை பொத்தி அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு சீட்டுக்கு பிளாஸ்டிக் சேருக்கு முட்டி போடுறதும், கமலஹாசன் ராஜ்யசபா எம்பிக்கு டிவியை உடச்சு விட்டு எதிர்த்தவங்க எல்லாம் கொண்டு உள்ளத்துக்கு ஒரு எம்பிக்கு கொடுத்து நாய்க்கு எலும்பு துண்டை போட்டாப்புல வீசுறதுக்கு இது பாஜக. கூட்டணி பங்கீடுன்றது உடனே அறிவிக்க முடியாது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் தன்னோட சமமாய் பாவித்து அவளை அழகா அவங்கள வந்து வழிநடத்தி நம்ம என்ன செய்யலாம் கூட்டமைப்போட பேசிதான் முடிவெடுக்க முடியும். அப்ப இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சுமூகமான உறவுடன் நல்லதொரு பங்களிப்போட இந்த தேர்தல் களம் அமைக்கப்படும். பாஜக அபரிதமான வெற்றியை பெறும். மக்களோட தேவை என்ன அப்படின்றத அறிஞ்சு நாங்க வந்துட்டு தேர்தல் வாக்குறுதியை நாங்க ரெடி பண்ணுவோம், விரைவில் வந்துட்டு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து திமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. உங்க பதில் என்ன மேடம்? அக்கா கனிமொழி வந்துட்டாங்களா உள்ள? இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கெல்லாம் எங்க போயிருந்தாங்க? அந்த பிரச்சனை பூர்ணச்சந்திரன் இறந்ததுக்கு ஒரு விஷயத்த பேசவே இல்லை. அக்கா வரைக்கும் அமைதியா இருந்துட்டு எலெக்ஷன் நேரத்துல அண்ணனுக்கு கைவிட்டக்கூடாதுன்னு தோல் கொடுக்குறாங்க போல இருக்குது. இப்பதான் கூட பிறந்த சகோதரினால அவங்க ரொம்ப தோளோடு தோல் கொடுத்து அண்ணனுக்கு வலு சேர்க்கிறாங்க. இவங்களா பேசலாமாங்க கொஞ்சம் கூட சங்கோஜமே இல்லாம? மக்களின் தேவை அறிந்து நாங்க தேர்தல் வாக்குறுதி, மக்களின் தேவை என்ன? கண்ண மூடி கோமாளியா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலையா? கனிமொழி அக்கா செவிலியர்கள்லாம் 4 நாட்களாக நடு ரோட்ல படுத்து என் சகோதரிகள் எல்லாருமே கும்பிட்டு இருக்காங்க. ஆசிரியர் ஒரு பக்கம் போன மாசம் அப்படியே உருண்டு பிறண்டு ரோட்ல அல்லோலப்பட்டாங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? தேவை என்னன்னு பூர்த்தி பண்ணவே வக்கு இல்ல, துப்பு இல்ல. இதுல இனிமே தேவை அறிந்து என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன வேணும்? உங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க அவலங்களை பார்த்து அவங்களுக்கு நேர்த்தியா என்ன செய்யணும்னு செய்து கொடுக்க முடியல. நீங்க எல்லாம் ஒரு கேடுகட்டு அரசை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சகோதரிகள் என்ன சொல்லி தேர்தல் வாக்குறுதி 521 வாக்குறுதி இல்ல 321ஆம் பக்கம் என்ன சொன்னீங்க? நாங்க பணி நிரந்தர ஆணை கொடுப்போம், எல்லா செவிலியர்களுக்குமே நாங்க பணி நிரந்தரம் கொடுத்துருவோம்னு சொல்லிருங்களே. அவங்களுக்கு 5 ஆண்டுகள் முடிய போது, இன்னைக்கு வரைக்கும் நீங்க கொடுக்கல. சரி, தற்காலிகமா நீங்க வாயை திறக்கும் போது கூட அவங்க ரோட்ல படுத்து நின்று அவ்வளோ அல்லோலப்பட்டு அவங்க 4 மணிக்கு ஏதோ தீவிரவாதிகளை கைது செய்த மாதிரி செய்து நீங்க அடைக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு கழிப்பிட வசதி கொடுக்கலன்னு குமுறாங்க, சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு அவங்க கதறாங்க. இந்த ஓலங்கள்லாம் உங்க காதுல விழுகல. ஆனா நீங்க மக்கள் கிட்ட எதையாவது பேசணும், எதையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையாவது பெணாத்த வேண்டியது. கொஞ்சமாவது யோசிங்கக்கா. நல்ல சமயோஜித புத்தியோட தெளிவான சிந்தையோட நாட்டுல என்ன நடக்குது கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா பெண்கள் இதெல்லாம் பாத்துருவாங்க அப்படின்றனாலதான் நீங்க அவங்களே அறபோதையில வச்சிருக்கணும்னு பெண்களுக்கு பிரத்யேகமா டாஸ்மார்க் அமைச்ச பெரும் மேதை நீங்க. அதனால உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. எப்பயுமே உங்களோட ஆட்சியில, உங்க அண்ணனோட ஆட்சியில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, உங்க கோபாலபுர குடும்பம் அத்தனையுமே
எல்லாரையுமே ஒரு அற போதையிலையும் மனநிலை கீழவும் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அவலங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு வாய் திறக்கிற துப்பு இல்ல உங்களுக்கு. அடுத்த தேர்தலுக்கு தயாராயிட்டீங்க. உங்க எல்லாம் அடுத்த தேர்தலுக்கு ஓட ஓட விரட்டிடுவாங்க மக்கள்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியலாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் உங்க மேல எவ்வளவு வெறியில இருக்காங்க. நீங்க எல்லாம் புறமுது விட்டு ஓடுற வரைக்கும் உங்களை விரட்டிடுவாங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அக்கா. அமித்ஷா அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக சொல்லியிருந்தாரு, பீகார்ல எப்படி வெற்றி பெற்றுமோ அதே போல தமிழ்நாட்டையும் மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா அமித்ஷாவோட கணக்கு பலிக்காது, இது திராவிட மாடல் மண் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நாங்க திராவிட மண்ணு, வெட்டி மண்ணு, வேறு மண்ணுன்னு சொல்லி இவர் டைலாக் பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. இவர் உதவாக்கார உதயநிதி. இவர் எதுக்குமே உதவாத நிதி தான் இவர். இவரால வச்சு ஒண்ணுமே பண்ண போறது இல்லைங்க. இவர் என்ன பேசிட்டு இருக்கோனே தெரியாம பேச வேண்டியது இவங்க அப்பாக்கு அப்புறம் ஒரு துண்டிச்சுட்டு இவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் யாரு எழுதி கொடுப்பாங்கன்னு தெரியல. எழுதி கொடுக்கறவாளையும் நல்ல தெளிவான ஆளா வச்சிருக்கலாம். அப்படியும் இல்ல. இவங்க எல்லாம் ஏன் பேசுறாங்க அரசியல்? இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? மக்கள் இவங்களை எந்த மாதிரி மனநிலையில பாக்குறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுக்க தெரியாதா? மக்கள் 4.5 ஆண்டுகள் முடிய போது ஆட்சி 4.5 ஆண்டுகள் முடிஞ்ச இந்த நிலைமையில மக்கள் எந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்காங்க. திராவிட மண்ணு எவ்வளவு நாள் நீங்க ஓட்டிட்டு இருப்பீங்க? தமிழக மக்களை எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருப்பீங்க? எவ்வளவு நாள் வஞ்சிச்சுட்டு இருப்பீங்க? அவங்க எல்லாம் ஒரு தெளிவான சிந்தைக்கு வந்துட்டாங்க. திராவிட மண்ணும் இல்ல, நீங்க யோசிக்கிற மாதிரி சாதாரண மக்கள் இல்ல தமிழக மக்கள். அறிவு சார்ந்த பெருந்தகைகள், ஒவ்வொருத்தருமே படிச்சவங்க, கள நிலவரம் தெரிஞ்சவங்க. முக்கியமா பெண்கள், ரொம்ப தெளிவான பெண்கள் தமிழக மக்கள். அவங்களுக்கு எல்லாம் நீங்க 4.5 ஆண்டுகளை என்னென்ன அவலம் நடந்துச்சு, நீங்க எப்படி இலவச பேருந்துன்ற போர்வையில எப்படி நீங்க பெண்கள் அலுவலப்படுத்தினீங்க, ஒரு பெண்களை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்துனீங்க, ஒரு பெண்கள் பிள்ளைகள் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்தை கொடுத்தீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க எல்லாம் மேடையில டைலாக் வேணா பேசலாமே தவிர உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எதுக்குமே உதவாத நிதி உதயநிதி. அதை மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுல போய் ஓய்வெடுங்க. 10 ஆண்டுகள், போன 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் ஓய்வுல இருந்தீங்க. தமிழகம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இனி அடுத்து வரும் காலங்களை நிரந்தர ஓய்வு கொடுக்குறவங்க நாங்க. நீங்க அமைதியா போய் வீட்டுல உங்களுக்கான படம் நடிங்க. உங்க மனைவி எடுக்கக்கூடிய படத்தை போய் நீங்க நடிச்சு கொடுங்க. நிறைய பிசினஸ் இருக்கு. 500 தலைவர்களுக்கு சொத்து, உட்கார்ந்து சாப்பிட அளவுக்கு சொத்து சேர்த்திருக்கீங்க. அதை வச்சு சாப்பிடுங்க போதும். நீங்க எல்லாம் விடை பெற்று போயிட்டா தமிழகம் நல்லா இருக்கும் அப்படின்னு தமிழக மக்கள் நாங்க நினைக்கிறோம். கிறிஸ்தவ பெருவிழால முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு என்ன பேசுறாருன்னா, அனைவருக்கும் சமமானவர் தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. அதே போல சிறுபான்மையருக்கு தங்களை விட வேற யாரும் பாதுகாவலன் இல்லை அப்படின்றதை உறுதிப்படுத்துறாரு. எப்படி பாக்குறது? இவர் அனைவருக்கும் சமமானவர் தான் இவர் சொன்னா போதுமா? இவர் செயலில காட்டியிருக்கணும். அப்படி பார்த்தா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணும், பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணும். பொங்கலுக்கு 5000 ரூபாய் இபிஎஸ் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இபிஎஸ் ஆட்சியில வாய் திறந்து சொன்ன இவரு இன்னைக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம இருக்காரு? பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்லி, பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏன் கொடுக்கல கேட்டா இபிஎஸ் தடுக்க பாக்குறாரு. இபிஎஸ் எதுக்கு உங்களை தடுக்கிறாரு? நல்லா செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? வளரும் பிள்ளைகளுக்கு, படிக்கக்கூடிய பள்ளி பிராய பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள், திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் செய்ய கிடையாது. இவர் அனைவருக்குமான அரசு, நான் அனைவருக்குமான தலைவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க. முக்கியமா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும்னு இத்தனை தடவை மக்கள் எல்லாரும் பதிவு போடுறோமே, எல்லாருமே இவர் செவிக்கு போற மாதிரி எல்லா தலைவர்களும் சொல்றாங்களே, ஒரு தடவை கூட அதுக்காக அந்த ஒரு வார்த்தைக்காவதும் மக்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க. நமக்கு வாக்களிச்ச மக்கள் தீபாவளி வாழ்ப்பை நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமான தலைவர்னு ஒரு எண்ணம் இருந்திருந்தா இவர் சொல்லியிருப்பார் தானே? இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ஆனா கிறிஸ்துமஸ் விழா ஒண்ணு விடா போய் கலந்துக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கான ஜமாத்ல போய் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதோ அது போல கலந்துக்கிறாரு. ஆனா தீபாவளிக்கான நிகழ்ச்சி எதுலையுமே பேசுனது இல்ல, ஒரு வாழ்த்து சொன்னது இல்ல. இவர் எப்படிங்க அனைவருக்குமான தலைவரா இருக்க முடியும்? இதெல்லாம் மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து வாக்கு அரசியலுக்காக இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர இவரை கடந்து போயிடணும், வேற வழி கிடையாது. இவரை ஆண்டுகள் இவங்க ஆட்சி முடிய போது 4.5 ஆண்டுகளை இன்னும் ஒரு 3 மாசத்துல வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம அப்பா போதுண்டா சாமி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு, மனநிலைக்கு மக்கள் வந்துட்டோம். இவரை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிட்டா போதும். நம்ம இவர் அனைவருக்குமான தலைவரா வீட்டுல போய் இருக்கட்டும், நமக்கு வேண்டாம்.